அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மடியின்மை என்ற அதிகாரத்திலிருந்து குறட்பாக்களை பார்க்கலாம். மடியின்மை என்றால் சோம்பல் இல்லாமல் இருப்பது. மடி என்றால் சோம்பல். சோம்பல் இல்லாமல் இருப்பது. அப்படி சோம்பல் இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும்? அப்படி சோம்பி இருந்தால் என்ன பிரச்சனை வரும், சிக்கல்கள் வரும் வாழ்க்கையிலே? சோம்பல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நன்மைகள் என்ன ஆகியவற்றை பற்றி திருவள்ளுவர் 10 குறட்பாக்களிலே மிக தெளிவாக எடுத்து உரைக்கின்றார். அவற்றில் சில குறட்பாக்களைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே உறுதியோடு பணி செய்வது எப்படி, உற்சாகத்தோடு இருந்தது எப்படி, ஊக்கமுடைமை அதிகாரத்தில் குறள் பார்த்தோம். உறுதியோடு, மன உறுதியோடு செயல்பட வேண்டும் சொன்னார். இந்த மன உறுதிக்கு இடைஞ்சலாக இருப்பது சோம்பல். சோம்பல் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு வசதியான ஒரு சூழலிலே எதுவும் சவாலாக இல்லாத பொழுது, எதிர்கொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லாத பொழுது, உள்ள மெல்ல மெல்ல அந்த மிதப்பிலே ஒரு சோம்பல் வரும். எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லாத பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று செயலற்ற ஒரு தன்மை வரும். இது ஒரு வகையான சோம்பல். பீயிங் இன் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள். ஓய்வு என்பது வேறு, சோம்பல் என்பது வேறு. ஒரு மனிதனுக்கு ஓய்வு தேவை, நிச்சயம் மன ஓய்வு தேவை, உடல் ஓய்வு தேவை, ஓய்வு தேவை. ஒருவேளை இறப்பு என்பது ஆன்மாவுக்கு ஓய்வா எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆன்மா உடலோடு இணைகின்ற பொழுது மனிதனாக சுற்றி வருகின்றோம். மற்றபடி ஓய்வு என்பது பணியினுடைய ஒரு பகுதி. சிறிது நேரம் செயல்படுவது ஓய்வெடுப்பது, சிறிது நேரம் செயல் செய்வது ஓய்வெடுப்பது என்று வருகின்ற பொழுது நம்முடைய செயல்திறன் கூடுகின்றது. அதுதான் மெயின்டெனன்ஸ். மிஷின் கூட மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் எதுக்குன்னா, ஓடிக்கொண்டே இருக்கின்ற அந்த இயந்திரம் நிறுத்தி வைத்துவிட்டு அதை பழுது பார்ப்பதோ அல்லது மீண்டும் சீரமைப்பது, ஓவராலிங் என சொல்வார்கள். இது தேவைப்படுகின்றது, மனிதனுக்கு அவசியம். உறக்கம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் உடலுக்கும் மனதுக்கும் அது ஓய்வு கொடுக்கின்றது. இந்த ஓய்வு என்பது எப்போது சோம்பல் ஆகிறது என்று சொன்னால், காலம் கடத்திய மிக நீண்ட தேவைக்கும் அதிகமான ஓய்வு என்பதுதான் சோம்பல் ஆகின்றது. பொதுவாக சோம்பல் என்பது வசதி வாய்ப்பு இருக்கின்ற பொழுது மெல்ல வரும், உள்ளே வரும். அது ஒரு வகையான சோம்பல். இன்னொரு வகையான சோம்பல் எப்படி வரும் என்றால், மனச்சோர்வினால் வருகின்ற ஒரு சோம்பல். எதையும் செய்வதற்கான ஒரு எண்ணம் வராது. எது நடந்தாலும் விரக்தி மேலோங்க, இது செய்தாலும் தனக்கு வெற்றி கிடைக்கவில்லை, வழி தெரியவில்லை, தன்னால் முன்னேற முடியவில்லை என்ற அவநம்பிக்கை மெல்ல மெல்ல படுகின்ற பொழுது ஒருவித மனச்சோர்வு வரும். அந்த மனச்சோர்வானது சோம்பலிலே நம்ம இட்டு சென்று எதையும் செய்ய விடாமல் தடுத்துவிடும். இது மற்றொரு வகையான ஒரு சோம்பல் ஆகும். இதை தவிர கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகின்றார், எல்லா பொருட்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதன் உட்பட 3 வகையான குணங்கள் இருக்கின்றன. அந்த 3 வகையான குணங்கள் என்னென்ன? சத்வ, ரஜோ, தமஸ் என 3 சொல்லுகின்றார்கள். சத்வம் என்பது சாத்வீக குணம். அது அமைதியான சுறுசுறுப்பு என்பது சாத்வீகம். அமைதியாக தெரிவார்கள், ஆனால் அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் தான். ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு செயல் வடிவம் அவர்களே இருக்கும். அது சத்துவம் மேலோங்கி இருப்பது. ராஜசம் என்பது செயல் துடிப்பு, சற்றே கட்டுக்கடங்காது வேகமாக செயல்படுவது ராஜசம் என்று சொல்லலாம். வெள்ளம் என்பது ராஜசம் என்று சொல்லலாம். அடித்த வேகமாக ஓடி வரும், பப்ளிங் வித் எனர்ஜி என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லுவோம், ஒழுங்குபடுத்தப்படாத வேக சக்தி ஓட்டம் என்பது ராஜசம் என்று சொல்லலாம். 3ஆவதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுவது கீதையிலே தாமசம். இந்த தாமசம் என்பதுதான் சோம்பல். எவ்விதத்திலும் பற்றும், எதன் மீதும் ஒருவித நம்பிக்கையும் இல்லாமல், செய்ய வேண்டும் என்கிற உயர்வான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே சோம்பி இருப்பது. இது பல்வேறு ஜீவராசிகளை கூட, தாவரங்களை கூட இப்படி 3 வகை குணங்களாக இருக்கிறது பிரித்து சொல்லுகின்றார்கள். மனிதனுள்ளும் இவை 3மே இருக்கும். எல்லா மனிதனுள்ளும் சத்வரஜோ தமஸ் என்பது இருக்கும். அதன் அளவு எது கூட இருக்கின்றதோ அந்த குணம் அந்த மனிதனிடம் இருக்கும் என்று வரும். ஆகவே
தமசை கடந்து ராஜசத்துக்கு வர வேண்டும் என்று விவேகானந்தர் மீண்டும் சொல்கின்றார். பாரத நாடு அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திலே மக்கள் எல்லாம் போராட வேண்டும் என்ற நேரத்திலே மக்கள் சத்வீக குணம் என்ற பெயரிலே ஒடுங்கி போய் தாமசத்தில் விழுந்து கிடந்தார்கள், சோம்பலிலே விழுந்து கிடந்தார்கள், பயத்திலே விழுந்து கிடந்தார்கள், அவநம்பிக்கையில் விழுந்து கிடந்தார்கள். ஆகவே விவேகம் சொன்னார், நீங்கள் ஆன்மீகத்தை எட்ட வைத்து விடுங்கள், நீங்கள் சாத்வீகம் என்ற போர்வையிலே சோம்பலிலே சோம்பி கிடக்கின்றீர்கள், துடித்து எழுந்திருங்கள், துடிப்போடு செயல்படுங்கள், போராடுங்கள், நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னார். அப்போது நமக்கு அவசியமானது என்ன என்று சொன்னால், சாத்வீகம் மிக உயர்ந்த குணம், உயர் படிநிலை. ஆனால் சோம்பலிலே இருக்கின்றவன், தாமசத்தில் இருக்கின்றவன் முதலில் ராஜச குணம் வர வேண்டும். ராஜச குணம் ஒழுங்குபடுத்தப்படும் சாத்வீகமாகும். ஆக அடிப்படையில் சோம்பல் என்பது வாழ்க்கைக்கு கேடு என்பதை வாழ்க்கை அனுபவம் சொல்லுகின்றது. அதைத்தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை சொல்லுகின்றார். வாருங்கள் 601வது குறளிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என பார்க்கலாம். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசுர மாய்த்துவிடும் என்று சொல்லுகின்றார். குடி என்னும் என்றால் குடும்பம் என்கின்ற, குடி என்றால் குடும்பம், குடும்பம் என்கின்ற குன்றா விளக்கம். குன்றா என்றால் குறையாத, அளவில்லாத அல்லது மிக மிக உயர்ந்த, குறைவில்லாத விளக்கம் என்றால் ஒளி விளக்கு. இப்போ குடும்பம் என்கின்ற அந்த குல விளக்கு, ஒளி விளக்கு, குறையாத அந்த ஒளி விளக்கு மடி என்னும், மடி என்றால் சோம்பல் சொல்லும், மடி என்னும் சோம்பல் என்கின்ற மாசு ஊற, அந்த விளக்கின் மேலே சோம்பல் என்கின்ற தூசு படிய படிய படிய, ஊற என்றால் மேலே படிந்து கொண்டே இருந்தால் மாய்ந்து விடும் என்றால் அழிந்து விடும். அப்போ சோம்பல் என்பது ஒரு குடும்பத்தின் மீது படிந்து விட்டால் அந்த குடும்பம் அழிந்து விடும் என சொல்லுகின்றார். அப்போ சோம்பல் என்பது முன்னேற்றத்தின் கெடுதி, செயலின் கெடுதி, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு கெடுதி என சொல்லுகின்றார். அதுதான் கிருஷ்ணர் ஒரு வகையில் கீதையிலே அர்ஜுனன் சோம்பலுக்கு போவான். சந்தேகம் என்கின்ற அந்த பெயரிலே, மனக்கலக்கம் என்கின்ற பெயரிலே செயலின்மைக்கு செல்லுவான். ஆகவேதான் செயலின்மை என்பது சோம்பலின் வெளிப்பாடு. செயலின்மை என்பது மனிதனுடைய விரோதி. பிறக்கின்ற ஒவ்வொருவனும் செயலில் ஈடுபட வேண்டும். செயல் புரிக செயல், புரிக செயல் என்றால் பாரதி. அப்போ எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அந்த நித்திய கடமைகளை, சமுதாய கடமைகளை, தேசிய கடமைகளை, முன்னோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை என்று எல்லாவற்றையும் மனிதனுக்கு கடமை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளை எல்லாம் காலம் தாழ்த்தாமல் உரிய காலத்துக்குள் முறைப்படி உற்சாகத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் நாம் நிம்மதியாக வாழ முடியும், முன்னேற முடியும். அன்றாடம் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் தேங்கி கிடந்தால் மெல்ல 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 அழிவுக்கு செல்வோம். உடல் கூட உடற்பயிற்சி தினம் செய்ய செய்ய செய்யத்தான் அதன் சுறுசுறுப்பை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. எப்பொழுது நாம் உடற்பயிற்சி செய்யாமல் சோம்பி கிடக்கின்றோமோ மெல்ல மெல்ல முடங்கி போய்விடுகின்றோம். எனவே தான் தொடர் இயக்கம் என்பது அவசியம். இந்த உலகை பார்த்தால் நம்முடைய பூமி சூரியனை நில்லாமல் சோம்பலில்லாமல் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. கோள்களும் நட்சத்திரங்களும் அவை அதன் இயக்கத்தில் நிற்கவில்லை. மனித உடலில் கூட முக்கியமான உறுப்புகளாக இருக்கின்ற இருதயமோ, சிறுநீரகமோ, கல்லீரலோ, மண்ணீரலோ, மூளையோ அவை தம் இயக்கத்தை நிறுத்துவதே இல்லை. விழிப்பு நிலை இல்லாமல் உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது கூட இந்த அடிப்படை உறுப்புகள் சோம்பல் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் மனிதனால் இயல்பாக இருக்க முடிகிறது, ஓய்வெடுக்க முடிகிறது, மீண்டும் பணி செய்ய முடிகிறது. ஒரு நொடி இதயம் நான் சற்றே ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் கேட்டால் என்ன ஆகிவிடும் மனிதனுக்கு. எனவே தான் ஓய்வை முறையாக புரிந்து கொண்டு உரிய காலத்தில் ஓய்வெடுத்து பின்னர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும், இல்லையேல் சீரழிந்து விடும் என்பதை நினைவூட்டாக வள்ளுவர் சொல்லுகின்றார். எனவே நாம் சோம்பல் இல்லாமல், சோம்பல் என்பது இறைமையின் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் இறைவன் யாருக்கு காட்சி கொடுத்தார் என்றால் கடும் தவம் புரிந்த முனிவர் காட்சி கொடுத்தார், அல்லது மாறா பக்தி கொண்ட பக்தர் காட்சி கொடுத்தார். வருகின்ற போகின்றவன் காட்சி கொடுக்கவில்லை. எனவே தொடர் முயற்சி இருக்க வேண்டும்.
நோக்கத்துக்கு இலக்குக்கு முயற்சி இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படி சோம்பலின்றி செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார். அவ்வகையிலே நாம் சோம்பலின்றி உழைப்போம், சுறுசுறுப்போடு உழைப்போம், குடும்பத்தை நாட்டை உயர்த்துவோம். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.